ஹலோ காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம், objects.js. யூஸ்வல் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிட்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டுப்போம், ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு சிம்பிளான சின்டெக்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கோட் டைப் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வாரில் ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் ஈக்குவல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இது நார்மலாக நம்ம பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ எந்த வேரியபிள்னாலும் இப்படி டிக்ளேர் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா மேலே ஒன்று கீழே வந்துடும், ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த இடத்துல நடுவில் ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளிட்டு நான் வந்து நேம் அப்படின்ற ஒரு கீவேர்ட், நேம் ஃபஸ்ட் நேம், ஓகேங்களா, ஃபஸ்ட் நேம் அப்படின்னு போட்டு ஒரு கோலன் வச்சுட்டு டபுள் கோட்ஸில் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ என்னோட நேம் கொடுத்துட்டு கமா கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் நேம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் நேம் வந்து அதுவும் நான் ஜெகத்தே கொடுத்துக்கிறேன். வேணாம், வேறு ஏதாவது கொடுக்கலாமே. ஓகே, நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கமா ஒன்று போடுறேன். கமா போட்டுட்டு என்னோட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ, எக்ஸாம்பிளுக்கு நான் நம்பர் அப்படின்னு போடுறேன், நம்பர் அப்படின்றத போட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்பர் டபுள் கோட்ஸ் போடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் 20 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு 4 நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரோல் நம்பர் அப்படின்றத போட்டு ஸோ இதுக்கு வந்து நான் 12 அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவில் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து வேரியபிள் நேம் மாதிரி தான், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற இந்த ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் கோலன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஈக்குவல் டு சிம்பிள் அசைன் பண்ணவே இல்லை. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னாவே அதுதான் அர்த்தம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வேரியபிள் கோலன் யூஸ் பண்ணிக்கணும் அண்டு அதோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு அப்புறமும் கமா செப்பரேட்டடாக நம்மளால் நிறைய வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும், டிஃப்ரெண்ட்டாக, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்பர் இந்த மாதிரி என்ன வேல்யூ வேணாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம console.log பண்ணி பார்ப்போம். console.log அப்படின்றதுல ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது தானே இந்த ஒரு வேரியபிள் நேம், இதுக்குள்ளே தானே இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் வேல்யூஸ் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற வேரியபிளில் தானே இருக்குது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சாரி, STUDENT, ஸ்டூடெண்ட். இப்போது நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இதுதான் நம்மளோட ஃபைல் HTML லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். கன்சோலில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு, கரெக்டாக? ஸோ இந்த ப்ளே பட்டனை, இந்த பாஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, ரோல் நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் நம்பர் என்ன அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் லிஸ்ட்டு பார்த்தோம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான், பட் ஆனால் இது வந்து ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்ஜெக்ட்ஸில் என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் வந்திருக்கு, ஓகேங்களா? ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி வந்திருக்கு. நம்பர்ஸ்ன்றதுனால நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அதுவே ஆர்டர் வைஸாக வந்திருக்கு, ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றத எடுத்து ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும், ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறது, லிஸ்ட் பண்ண மாதிரியே இந்த மாதிரி கோட்ஸ் ஓப்பன் பண்ணி 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வராது, எரர் தான் வரும்.
ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை இப்படி வந்து அக்சஸே பண்ணக்கூடாது ஆப்ஜெக்ட்ஸை. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த ஒரு வேரியபிளில் தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.log அப்படின்றதுல ஸ்டூடெண்ட், ஓகேவா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட்டை தான் இந்த ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்டில் இப்போ டாட் வச்ச உடனே ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நம்பர் இது எல்லாமே காட்டும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கோலன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சேவ் பண்ண அப்படின்னா ஜெகத் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நேம் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி லாஸ்ட் நேம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லாஸ்ட் நேம். ஓகேங்களா? ஸோ நான் இதை டைப் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த நேம் என்னவோ அது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டாட் வச்சு நம்மளால் இதில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ்லாம் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே அக்சஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது இப்படியும் அக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு லெட் அப்படின்றதுல எஃப் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் நேம் அப்படின்றத இங்கே போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தா தெரியும் எஃப் நேம் வந்து இப்போயும் கரெக்டாக தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு எரருமே வரல. என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபஸ்ட் நேமு, ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் நேம் அப்படின்னா இது தானே கரெக்டாக? ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் நேம் அப்படின்னா ஜெகத் அப்படின்ற இந்த ஒரு வேல்யூ வந்து எனக்கு வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த எஃப் நேமில் வந்து என்னோட நேம் தான் இருக்கும் ஜெகத் அப்படின்னு. கரெக்டாக? ஸோ அந்த நேம் தான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். எஃப் நேம் அப்படின்ற இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது வேணும் அப்படின்னா லாஸ்ட் நேமும் எடுத்துக்கலாம். இது எடுத்துட்டு ஸோ இதே மாதிரி ஸ்டூடெண்ட் டாட், ஸோ நான் இதிலிருந்து இது வரை ஃபுல்லாக எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எஃப் நேமுக்கு பதிலாக எல் நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல் நேம் அப்படின்றத பேஸ்ட் பண்ணிட்டுனா ஒரு 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணால் கூட ஒரு டிஃப்ரென்ஸுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கரெக்டாக வரும். எந்த ஒரு எரருமே இல்லாத வருது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் வச்சு தான் அக்சஸ் பண்ணணும். அண்டு போன டைம் லிஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அது எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் அக்சஸ் பண்ணணும். ஸோ ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் ரெண்டுமே தனித்தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?